எல்லாருக்கும் வணக்கம். நம்ம நாட்டுக்கு தலையாய வருமானத்தை ஈட்டி தரக்கூடிய ஒரு பொருளை பத்தி தான் நான் இன்னைக்கு பேச போறேன். மது, குடிப்பழக்கம். அந்த காலத்துல எல்லாம் இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போனா நீங்க குடிப்பீங்களா அப்படின்னு அவர் கேட்டாருன்னா ஐயோ இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமா முடிஞ்சா தனியா வந்து மீட் பண்ணி ஃபேமிலி பக்கத்துல இருந்தாங்கன்னு தான் சொல்ல முடியல டாக்டர், நான் லைட்டா குடிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போலாம் அவரு லைட்டா தான் குடிப்பாரு, அவரு சோஷியல் ட்ரிங்கர் தான் அப்படின்னு அவங்க ஒய்ஃபே சொல்றாங்க. அந்த அளவுக்கு நம்ம நாட்டுல குடிப்பழக்கம் ஒரு ரொம்ப சகஜமான ஒரு விஷயமா ஆயிடுச்சு. இந்தியன் ஜர்னல் ஆஃப் பப்ளிக் ஹெல்த்தோட புள்ளியியல் விவரங்கள் படி நம்ம நாட்டுல 20 வருடங்கள்ல 106% குடிப்பழக்கம் அதிகமாயிருக்கு. அதுல முக்காவாசி பேர் டீனேஜர்ஸ் அண்ட் யங்ஸ்டர்ஸ் அப்படிங்கிறது தான் அதுல ரொம்ப வருத்தம் தரக்கூடிய ஒரு விஷயமே. மணிப்பால் யூனிவர்சிட்டி நடத்தின ஒரு ஆய்வுல மாணவர்கள் எதுக்காக குடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு கேட்டதுக்கு பெரும்பாலானோர் சொன்ன முதல் காரணம் அதை சும்மா ட்ரை பண்ணலாமே அப்படின்னு. ரெண்டாவது காரணம் அதுல அப்படி என்னதான் இருக்கு அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தினால அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. அதையே தொடர்ந்து கண்டினியூ பண்ணாங்க அப்படின்னு கேட்டதுக்கு எல்லாரும் சொன்ன முதன்மையான காரணம் ஜஸ்ட் ஃபார் ஃபன் அப்படின்னு. இரண்டாவது காரணம் ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்ட்வான் மெடிக்கல் காலேஜ் நடத்தின ஆய்வின்படி யாருக்கு ஃபேமிலி ஹிஸ்டரி ஆஃப் ஆல்கஹாலிசம் இருக்கோ, அதாவது எந்த குடும்பத்துல பெற்றோர்கள், கூட பிறந்தவங்க, உறவினர்கள் குடிக்கிறாங்களோ அந்த குடும்பத்து பிள்ளைகள் தான் அதிக சதவீதத்துல குடிப்பழக்கத்துக்கு ஆளாகிறாங்க. இப்படி நீங்களும் குடிச்சு உங்க வருங்கால தலைமுறைகளும் குடிக்கிறதுக்கு வழிவகுக்கணுமா? ஆல்கஹால் உங்க உடம்புக்குள்ள போன உடனே அத 20% உங்க வயிறு உடனே அப்சார்ப் பண்ணிடுது. அடுத்த 80% உங்க சிறுகுடல் அப்சார்ப் பண்ணுது. அதுக்கப்புறம் அத உங்களோட இதயம் பம்ப் பண்ணி மூளை, நரம்பு மண்டலம் உட்பட உடல் முழுக்க அதை அனுப்புது. இதனாலதான் ஆல்கஹால் குடிச்ச உடனே அது உங்களுடைய உணர்வுகள், கோபம், பேச்சு, நிதானம் எல்லாவற்றையும் பாதிக்குது. இவ்வளவு தீமைகளை ஏற்படுத்தக்கூடிய இந்த ஆல்கஹாலை நீங்க ஜஸ்ட் ஃபார் ஃபன், ரிலாக்ஸேஷன், ஒரு ஆர்வத்தினால சும்மா ட்ரை பண்ண அப்படிங்கிற சின்னத்தனமான காரணங்களுக்காக குடிக்கணுமா? இதனால உங்க நல் குணத்தையும் உடல் நலத்தையும் நீங்களே விரும்பி கெடுத்துக்கணுமா? சமீபத்துல பள்ளி மாணவர்கள், ஏன் மாணவிகள் கூட குடிக்கிறதாலாம் செய்திகள் வருது. இது எவ்வளவு வருத்தம் அளிக்கிற ஒரு விஷயமா இருக்கு. ஒவ்வொரு பெற்றோரும் எவ்வளவு ஆசைகள், கனவுகளோட பிள்ளைங்களை வளர்ப்பாங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு பிள்ளையாவது நான் குடிக்க ஆரம்பிக்க மாட்டேன் அப்படின்னு முடிவெடுத்து அதை கடைபிடிச்சா அதுவே எங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றி. காந்திஜி குடி இந்த நாட்டுடைய சாபக்கேடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, அந்த குடியிலிருந்து, மதுவிலிருந்து வர வருமானத்தை நாட்டுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்துறதே ஒரு பாவச் செயல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா துரதிர்ஷ்டவசமா இதுதான் நம்ம நாட்டுல இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. மக்களும் அரசாங்கமும் மனசு வச்சா கண்டிப்பா நம்ம நாட்டில இருந்து மதுவை முற்றிலும் விலக்க முடியும். நன்றி.